சார் ஐயோ பாவம், எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக தேடிட்டு இருக்காரு அவரை பார்த்துட்டு. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக அப்பாயின்மெண்ட் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே கஷ்டமாக இருக்கு எனக்கு. என்னோட பெரிய சீனியர் அவரே அவரை போய் பார்க்க முடியல. 9 லட்சம் கோடி கடன் இருக்கு சார் தமிழகத்துக்கு. திமுக அதிமுக மாற்றி மாற்றி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. ஃபியூச்சரில் அது நடக்குமா, அது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார். இது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அது எந்த விதத்தில் நிறைவேற்றும். ஆனால் அவர்களால் முடியாது. 4.5 லட்சம் கோடி கடன் வைத்திருந்து போன பிறகு இவர்கள் 5 லட்சம் கோடி கடன், இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தனியாக கடன் வச்சுட்டு போயிருக்காங்க. இவருடைய நிர்வாக திறமையின்மை இன்றைக்கு தமிழகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. ஏமாற்று வேலை வெளிப்பட்டிருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஏமாற்று வேலை. ஆர்டிகல் 300 தேர்தல் அறிக்கை 313 அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம்னு சொன்னாங்க, கொடுக்கல. பழைய ஓய்வூதிய பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னார்கள், தேர்தல் அறிக்கையில் செய்யலை. எதையுமே இவர்கள் சொன்னது செய்யவில்லை. ஒன்றே ஒன்று, ஓடாத பஸ்ஸுக்கு ஓசி பஸ்ஸில் ஏறுவோம்னு பெண்களை விட்டு இப்போ பஸ் எங்கேயுமே ஓடலை. ஆனால் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் ஆண்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எல்லா திட்டங்களும் வரும். பாஜக தலைவர் இல்ல எங்களுக்கு எதிரியாக திமுக மட்டும்தான் இருக்கு, மற்றவங்க எல்லாம் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. சார் ஐயோ பாவம், எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக தேடிட்டு இருக்காரு அவரை பார்க்கறதுக்கு. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக அப்பாயின்மெண்ட் வெளியே சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே கஷ்டமாக இருக்கு எனக்கு. என்னோட பெரிய சீனியர் அவரே அவரை போய் பார்க்க முடியல. அவர் எப்படி சார் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே மக்களை பார்க்க முடியும்? இன்னைக்கு கூட என்னுடைய விஸ்வந்து பரிசத்தினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரியான அவனுடைய மகன் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நாட்டில் மிகப்பெரிய வேதனை. எங்கே பார்த்தாலும் படுகொலைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஒரு நீங்கள் ஒரு டிஜிபியை கூட போட முடியல. ஒரு டிஜிபியை அந்த அரசாங்கத்தால் நியமனம் செய்ய முடியல. யார் சீனியர் யார் ஜூனியருங்கிறது கூட அவங்களால கண்டுபிடிச்சி போட முடியாத ஒரு சூழ்நிலை. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்கு. நிறைய படுகொலைகள், 5000க்கும் மேற்பட்ட படுகொலைகள் இந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிவு கட்ட வேண்டிய கால சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் ஒரு ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை தீர்மானித்து பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.